வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தவல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல தெலுங்குல வெளியான மங்களவாரம் இந்த படத்துடைய ரிவ்யூ தான். தமிழ் டப்பிங்ல இந்த படத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த செவ்வாய்க்கிழமை படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாயல் ராஜ்புட், அஜ்மல், அஜய் கோஷ், நந்திதா ஸ்வேதா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அஜய் பூபதி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தரலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பையனும் ஒரு பொண்ணு வந்து நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. எதிர்பாராத ஒரு தீ விபத்துல வந்து அந்த சின்ன பையன் வந்து இறந்து போயிடுறான். கட் பண்ணா 1996 வந்து காட்டுறாங்க. ஸோ அங்க ஒரு கிராமத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு செவுத்தை உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த செவுத்துல ஏதோ எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கள்ள தொடர்புல இருந்த ஒரு ஆணும் பொண்ணும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் அந்த செவுத்துல வந்து எழுதியிருக்கு. ஸோ ஊர் மக்கள் எல்லாம் போய் அவங்க இறந்து போன இடத்த பாக்குறாங்க. ஒரு பக்கம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது அடுத்தடுத்து இதே பேட்டர்ல இன்னொரு கொலையும் வந்து நடக்குது. ஸோ இந்த ரெண்டு கொலையிலுமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் வந்து நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த செவ்வாய்க்கிழமையில யார் இறந்து போக போறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் வந்து பயத்தோடையும் பீதியோடையும் இருக்காங்க. ஸோ ஃபைனலா இந்த கொலைகள் எல்லாத்தையும் யார் பண்றாங்க அப்படின்னு போலீஸ் ஆபீசரா இருக்கிற படத்துறை ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? செவ்வாய்க்கிழமைக்கும் இந்த சில கொலைகளுக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? ஆரம்பத்துல காட்டப்பட்ட அந்த சின்ன பொண்ணும் அந்த பையனும் வந்து யாரு இந்த கதையில? ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கான எல்லா விஷயங்களும் வந்து இந்த படத்துல வச்சிருக்காங்க. உண்மையிலே படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எவன்டாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொலை பண்ணியிருக்கான், அடுத்த செவ்வாய்க்கிழமையில யார் இறக்க போறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பயத்தோட இருப்பாங்க. பாக்குற ஆடியன்ஸான நமக்குமே வந்துட்டு யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள ஏற்படும். ஸோ அதுக்கான ஒரு பிளாஷ்பேக் வந்து போவாங்க. அந்த பிளாஷ்பேக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பாயல் ராஜ்புட்டோட ஆக்டிங் வந்து செமையா இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை இந்த படத்துல வந்து காட்டும் போது என்ன இந்த கேரக்டர் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு தப்பான தாட் வந்து நமக்குள்ள ஏற்படும். பட் ஏன் அவங்க வந்து அப்படி இருக்காங்க அப்படிங்கிற காரணம் வந்து நமக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து ரிவேல் ஆகும். உண்மையிலேயே அந்த பர்டிகுலர் கேரக்டர்ல நடிச்ச பாயல் ராஜ்புட் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எமோஷனல் சீக்வன்ஸ்ல எல்லாம் அவங்களோட நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட மெயினான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கள்ளத்தொடர்பை பத்தி தான். ஸோ கள்ளத்தொடர்பு வச்சிருக்கிறவங்கள வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து பழி வாங்குறாங்க அப்படின்னு காட்சிப்படுத்தி இருப்பாங்க. ஸோ அதனால இந்த கதைக்கு தேவைப்படுறது சில பல ரொமான்டிக்கலான சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் கிளாமரான சீக்வன்ஸ் எல்லாம் வந்து இந்த கதைக்கே தேவைப்படுது. ஸோ அதனாலதான் அதெல்லாம் இந்த படத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே யார் யாரு என்னென்ன கேரக்டர் இந்த ஊருக்குள்ள இவங்க என்னென்னவா இருக்காங்க அப்படிங்கறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் மெயின் கதைக்குள்ள வந்து போவாங்க. இந்த ஊர்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இந்த கேரக்டர் பண்ணியிருக்குமா அந்த கேரக்டர் பண்ணியிருக்குமா அப்படின்னு நமக்குள்ள டவுட் வர மாதிரி ஈஸியாவே அந்த கேரக்டரோடைய ஃபேஸை வந்து நமக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறமா ஏகப்பட்ட திருப்பங்கள் வந்து இந்த கதையில வந்து ஏற்படும். வழக்கமா எல்லா படங்களை போலதான் இந்த படத்துலயும் ஒரு ட்விஸ்டா வந்து கிளைமேக்ஸ்ல தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஏத்துக்கும் விதத்துல வந்து இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் ஓவரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் தெரியாது. இது நான் கெஸ் பண்ணனே அப்படின்னு வந்து ஒரு சிலருக்கு வந்து தோணினாலும் தோணலாம். இந்த படத்தில் நடிச்சவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாயல் ராஜ்புட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நந்திதா ஸ்வேதா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இவங்களை தாண்டி அஜய் கோஷ், அப்புறம் அஜ்மல், இவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அஜினேஷ் லோகநாத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு. சில பல மிஸ்டரியான விஷயங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெரிய அளவுல வந்து உதவி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சினிமோட்டோகிராஃபி வந்து குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். ஒரு கல்யாண வீட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து அடிச்சுக்குவாங்க. ஸோ அதுக்கான ஸ்டேஜிங் வந்து ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. அதுக்கான விஷுவல்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் பேட்டர்ன் ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். படத்துல ஒரு 2 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திகிலாவே இருக்கும். ஒரு சில இடங்கள லைட்டா பயம் வர மாதிரியும் இருக்கும். ஸோ அதுக்கான விஷயங்களும் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய சின்ன நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்த வந்து கெஸ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதே போலதான் வந்து நடக்கும். ஸோ அதை கொஞ்சம் மாத்தி பண்ணி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். சரி, ஓகே, ஓவராலா இந்த படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தாராளமா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணலாம். பட் அடல்ட்ஸுக்கான படமாகத்தான் இந்த படம் வந்து இருக்கும். ஸோ ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள், சில பல 18+ காட்சிகள் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க தாராளமா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நம்ம பார்க்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தாகத்தான் இருக்கும்.